வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு வழக்கானது நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு திங்கட்கிழமை வரவுள்ளதாகவும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் அனைத்து ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் கொடுத்துவிட்டார்கள். அதிமுகவின் பொதுக்குழு நடைபெற்றது முரண்பாடானது என்றும் அப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களிடம் எந்த ஒரு கையெழுத்தும் பெறாமல் பொதுக்குழு என்பது 2 வாரத்திற்கு முன்பாக அதிமுக வெளியிட வேண்டும், தொண்டர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவசரமாக 2 நாட்களில் அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி அங்கு பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேர்வு செய்தது செல்லாது என்று ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் போடப்பட்டது. ஆனால் அப்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்ததன் காரணமாக அனைத்து வழக்குகளிலும் எடப்பாடி வெற்றியடைந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே மக்களும் தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதரவாக மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையான 67 எம்எல்ஏக்களிடமும் பணத்தை கொடுத்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவால் அதிமுக வெற்றியடைய முடியும் என்பது எடப்பாடிக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்காது என்று தெரிந்தவுடன் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து அதிமுகவின் முக்கிய நபர்களாக இருந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது 10 வழக்குகளுக்கு மேல் பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றம் கைவிடாது, உண்மைக்கு புறம்பாக நீதிமன்றம் தீர்ப்பை வழங்காது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் 11வது வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் அனைத்து ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவதில் இந்த வழக்கில் எப்படியும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார், அதிமுகவை கைப்பற்றி விடுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பன்னீர்செல்வம் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்று இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.